காசாவிலே கொள்ளையர்கள் மேற்கொண்டு வரும் சூழ்ச்சி திட்டங்களும் இந்த சூழ்ச்சி திட்டங்களுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் ஈரானுக்கு எதிரான நேரடியான போரை ஆரம்பிக்க போகும் டொனால்ட் ட்ரம்பும் இதற்கான தயார்படுத்தல்களும் இரண்டாம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியுமா? அமெரிக்க போர்க்கப்பல்களை சுற்றி வளைத்து பதம் பார்த்த யெமன் ஹவுதி இராணுவத்தினர் ஈரானுடனான மிகப்பெரிய போருக்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராகி வருகின்றார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடைபெற்று வரக்கூடிய யுத்தத்தினை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு உக்ரைனுக்கான அனைத்து விதமான இராணுவ உதவிகளையும் முழுமையாக நிறுத்திவிட்டு ஈரானுடனான போரை ஆரம்பிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கவனம் செலுத்தி வருகின்றார். மேலும் இதற்கான தயார்படுத்தல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்து விட்டார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய யூத வேட்பாளர்களையும் அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடிய தலைமைகளையும் தன்னுடைய அமைச்சரவையில் முழுமையாக இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை கொண்டு வருகின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தீவிரமாக ஆதரவு அளிக்கக்கூடிய புதிய அமைச்சரவையை தெரிவு செய்துள்ளார். கடந்த காலங்களில் ஈரானுக்கு எதிராக தீவிரமாக செயற்பட்டவர்களையும் தன்னுடைய அமைச்சரவையில் இணைத்துக் கொண்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயற்பாடுகள் அனைத்தும் ஈரானுடன் நேரடியாக மோதுவதற்கான தயார்படுத்தல்களை எடுத்து காட்டுவதாகவும் அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக் வால்ஸை தெரிவு செய்துள்ளார். இவர் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே பருந்து கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய நபராகவே இருந்துள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிராக நேரடியான இராணுவ ஆக்கிரமிப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இவர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் அமெரிக்க நிர்வாகத்தினை ஊக்குவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் அணுகுண்டுகளை வைத்திருக்கின்றது. இவற்றினை தடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இஸ்ரேலியர்கள் ஈரானை சரியாக புரிந்து வைத்துள்ளார்கள். ஈரானின் ஆபத்துக்களையும் இஸ்ரேலிய தலைமைகள் புரிந்து வைத்துள்ளார்கள். எனவே நாங்கள் இஸ்ரேலுடன் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான நேரடியான போரை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் மைக் வால்ஸ் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் காசாவிலே எக்காரணம் கொண்டும் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடாது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, யெமன் ஹவுதி மற்றும் ஏனைய ஈரானினுடைய அச்சுக்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் அச்சுக்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக வெட்டிவிட வேண்டும். ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஈரானின் அணு ஆயுத தளங்களை இலக்கு வைத்தும் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான அனுமதியினையும் ஒத்துழைப்பையும் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். அதே போன்று அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளராக பீட் ஹெக்ஸெட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலே நடைபெற்ற போரின் போது தளபதியாகவும் செயற்பட்டுள்ளார். மேலும் அமெரிக்க ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்தினுடைய ஊடகவியலாளராகவும் செயற்பட்டுள்ளார். காசாவிலும் லெபனானிலும் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படவே கூடாது. மேலும் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அளித்துவிட வேண்டும். ஈரானின் முக்கிய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான அனுமதிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அமெரிக்கா வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக மார்க்கோ ரூபியை தெரிவு செய்துள்ளார். இவர் அமெரிக்க ஊடகங்களினால் பருந்து என்று அழைக்கப்படுகின்றார். இவரும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பருந்து கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவரே. இவர் நீண்ட காலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக தீவிரமான ஆதரவாளராக இருந்துள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடாது, ஹமாஸின் ஒவ்வொரு கூறுகளையும் முழுமையாக அழித்துவிட வேண்டும் என கடந்த காலங்களில் பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான நேரடியான போரிலே களமிறங்க வேண்டும் என்றும் அமெரிக்க இராணுவங்கள் ஈரானில் களமிறக்கப்பட வேண்டும் என்றும் இவருடைய கருத்துக்கள் ஊடகங்களின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதராக மைக் ஹக்கபி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வரலாற்றிலே வெஸ்ட் பேங்க் பிரதேசம் என்கின்ற ஒரு பகுதியே காணப்படவில்லை. அந்த பிரதேசங்கள் அனைத்தும் யூதா மற்றும் சமேரியா பிரதேசங்களாகும். இவை சுற்றுப்புறங்களாகவும் நகரங்களாகவுமே அமைந்திருந்தன. அதே போன்று ஆக்கிரமிப்பு என்கின்ற எதுவுமே இல்லை. வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் யூதர்களுக்கு சொந்தமான பிரதேசமாகும். உடனடியாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும் என கடந்த காலங்களில் இவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனவே தற்போது இவர் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதே போன்று தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகளவான தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைச்சரவையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அமெரிக்காவினால் ஒரே நேரத்தில் உக்ரைனுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் முழுமையாக வழங்க முடியாது. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்க தரப்பினர் உக்ரைனுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் வழங்கி வருகின்றார்கள். இதனால் அமெரிக்காவின் பொருளாதாரமும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களில் அமெரிக்காவின் பணவீக்கமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமைக்கு கீழால் உக்ரைனுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவது அமெரிக்காவின் பொருளாதார
பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சேதத்தினை ஏற்படுத்தும். இதனால் உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவிகளை முழுமையாக நிறுத்திவிட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு நிதி உதவிகளை வழங்கப் போகின்றார்கள். ரஷ்யா மீதான கவனத்தினை தற்போது ஈரான் மீது செலுத்தப் போகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான நேரடியான போர் ஒன்றினை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். அதே நேரம் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திவிட்டு உக்ரைனுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் நிறுத்திவிட்டு ஈரானுக்கு எதிரான போரில் நுழைவது சாத்தியம் குறைந்த விடயமாகும். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை முழுமையாக நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய போவதில்லை. ஒரு தற்காலிகமான யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்துவதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றார். கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 20 வருடங்களுக்குள் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கே டொனால்ட் ட்ரம்ப் செயற்பட போகின்றார். அதே போன்று அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நேரடியாக களமிறங்கினால் ரஷ்யாவும் ஈரானுக்குள்ளே நேரடியாக களமிறங்கும். மேலும் அமெரிக்காவினை பலவீனப்படுத்துவதற்காக ரஷ்யா தரப்பினர் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களையும் தொடருவார்கள். பெரும்பாலும் ஒரே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினையும் ஈரானுக்கு எதிரான போரையும் அமெரிக்கா ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட முடிவுகள் அமெரிக்காவுக்குள்ளே ஒரு போர் ஒன்றினை ஏற்படுத்துவதற்கான உள்நாட்டு போர் ஒன்றினை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை திறக்கப் போகின்றன. அமெரிக்காவுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேற்றவாசிகளை டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக வெளியேற்றுவாராக இருந்தால், அதற்கான சட்டங்களை நிறைவேற்றுவாராக இருந்தால், அந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவுக்குள் உள்நாட்டு போர் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க எல்லைக்கும் மெக்சிகோ எல்லைக்கும் இடையிலே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அனைத்து காற்றல்களையும் பயங்கரவாத அமைப்புகளாக தெரிவித்து அமெரிக்க ராணுவத்தையும் மெக்சிகோவிற்குள்ளே களமிறக்கப் போகின்றார். எனவே அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்திலேயே அதனுடைய எல்லையில் மிகப்பெரிய போர் ஒன்றினை சந்திக்கப் போகின்றது. இந்த போரானது அடுத்த கட்டத்தை அடையும் போது உள்நாட்டு போர் ஒன்றை ஏற்படுத்திவிடும். எனவே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையானது ஒரு சிக்கலான நிலைமையாகவே காணப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமைக்கு கீழால் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தையும் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தையும் அமெரிக்காவுடைய எல்லை பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய யுத்தத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் நெட்டன்யாஹு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினை எவ்வாறு அழிவு பாதையை நோக்கி நகர்த்தி சென்றாரோ அதே போன்றே டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவினை ஒரு அழிவு பாதையை நோக்கி நகர்த்தி செல்ல போகின்றார். ஒட்டுமொத்தமாக டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பினை முழுமையான அழிவு பாதையை நோக்கி நகர்த்தப் போகின்றார்கள். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பேஜர் தாக்குதல்களில் லெபனானுக்கான ஈரானினுடைய தூதர் படுகாயம் அடைந்திருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே பேஜர் தாக்குதல்களை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் லெபனானுக்கான ஈரானின் தூதர் படுகாயம் அடைந்திருப்பதாக ஈரானிய தலைமைகளும் உறுதிப்படுத்தி இருந்தார்கள். இருப்பினும் அவருடைய படுகாயங்கள் தொடர்பாக எந்தவிதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாக இருக்கவில்லை. தற்போது லெபனானுக்கான ஈரானின் தூதர் அவருடைய சிகிச்சைகளை முடித்துக் கொண்டு லெபனானுக்கு திரும்பியுள்ளார். மேலும் அவர் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது லெபனானுக்கான ஈரானின் தூதர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமும் ஊடகங்களில் காண்பிக்கப்பட்டிருந்தன. அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பேஜர் தாக்குதல்கள் மூலமாக லெபனானுக்கான ஈரானின் தூதருடைய விரல்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவருடைய ஒரு கண்ணு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் ஈரானிய ஊடகங்களுடைய நேர்காணலின் போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பேஜர் தாக்குதலினால் நான் என்னுடைய விரல்களை இழந்துள்ளேன். மேலும் என்னுடைய ஒரு கண்ணு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக ஈரானிய தலைமைகள் இதற்கான பதிலடி தாக்குதல்களை வழங்குவார்கள். ஒரு ராஜதந்திரி ஒருவரை இலக்கு வைத்ததற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தகுந்த பதிலடிகளை பெற்றுக் கொள்ளும் என அவர் ஈரானிய ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஈரானிய தரப்பினர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பேஜர் தாக்குதல்களினால் ஈரானின் ராஜதந்திரி ஒருவர் படுகாயமடைந்திருப்பதனை வெளிப்படையாக காண்பித்துள்ளார்கள். இதற்கு அர்த்தம் ஈரானிய தரப்பினர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடைய ராஜதந்திரி ஒருவரை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதே. இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஈரானிய தரப்பினர் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் லெபனானுக்கான ஈரானினுடைய தூதரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கான பதிலடிகளையும் வழங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து ஈரானின் செம்னான் மாகாணத்திலே மீண்டும் நோட்டம் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிய தரப்பினர் மீண்டும் குறித்த பிரதேசத்தில் ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள். அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் அரேபிய கடல் பிரதேசத்திலும் செங்கடல் பிரதேசத்திலும் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அமெரிக்காவின் போர் விமானங்கள் யமனிலே பல புள்ளிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு யமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அரேபிய கடல் பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இலக்கு வைத்தும் செங்கடல் பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 போர்க்கப்பல்களை இலக்கு வைத்துமே யமன் ஹவுதி ராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த போர்க்கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாகவும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்களுக்கு மேலாக யமன் ஹவுதி ராணுவத்திற்கும் அமெரிக்க கடற்படைக்கும் இடையிலே உச்சக்கட்ட தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் யமனினுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தாக்குதல்களை அமெரிக்க தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். யமனி ராணுவத்தினர் 8 ட்ரோன் தாக்குதல்களையும் 5 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் 3 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை
தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அமெரிக்க பென்டகன் உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்து நேற்றிரவு ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் சிரியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டேரெசோர் கொனிக்கோ விமான தளத்தை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசத்திலே சட்டவிரோதமாக அமெரிக்கா பயன்படுத்தி வரக்கூடிய எண்ணெய் கிணற்றை இலக்கு வைத்தும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் கொனிக்கோ அமெரிக்க விமான கட்டளை தளத்திலே தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சிரியாவினுடைய உள்ளூர் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு லெபனான் கிராமங்களையும் பால்பெக் மற்றும் தஹியே பிரதேசங்களையும் முழுமையாக புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாக ஈரானிய தலைமைகள் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு அறிவித்திருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு லெபனானின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நலன்களை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு முன்மொழிவையும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என லெபனானின் சபாநாயகர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தினால் லெபனானுக்குள்ளே இரண்டாம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானின் எல்லை பிரதேசங்களிலே நிலை கொண்டுள்ளன. குறித்த பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளன. இதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த பிரதேசங்களில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வதை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். எனவே இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஒட்டுமொத்த தெற்கு லெபனானை முழுமையாக தரைமட்டமாக்குவதன் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தின் அனைத்து விதமான ஏவுகணை திறன்களையும் முழுமையாக அழித்துவிடலாம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மாறி ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு நாளும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேச எல்லையிலிருந்து டெல் அவீவின் தெற்கு பிரதேசம் வரை ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றுவதற்கான இரண்டாம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவே அறிவித்துள்ளது. ஆனால் குறித்த திட்டமானது தோல்வியிலேயே முடிவடைய போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இந்த இலக்குகளை அடைந்து கொள்ளவே முடியாது என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் வடக்கு லெபனான் பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். குறுந்தூர ஏவுகணைகள், மத்திய தூர ஏவுகணைகள், நீண்ட தூர ஏவுகணைகள் என எல்லா விதமான ஏவுகணைகளும் ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் காணப்படுகின்றன. ஒருவேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றினாலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் லெபனானின் வடக்கு பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்கள் வெற்றியளிக்கப் போவதில்லை என லெபனானின் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தஹரியா, நபட்சியா, பால்பெக் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 40க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நஹரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான 101 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் 2 நிலத்தரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டெல் அவீவின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் டெல் அவீவின் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்து தரைவழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மெரோனோராஸ் பிரதேசத்திலும் ஐச்சரோன் பிரதேசத்திலும் கஃபர்கிலா பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று காலையும் கஃபர்கிலா பிரதேசத்திலே முன்னேறுவதற்கு முயற்சி செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து அதிரடியான கவச ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்த காலத்திலே 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். காசாவிலே கொள்ளையர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக ரஃபா பிரதேசத்திலே கொள்ளையர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் திட்டமிட்டு இந்த கொள்ளையர்களை வளர்த்து வருகின்றது. அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தவர்களில் ஒரே ஒரு பழங்குடி இனத்தவர்கள் மாத்திரம் ஹமாஸுக்கு எதிராக இருக்கின்றார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளிலும் நான் தெரிவித்திருந்தேன். மேலும் இந்த பழங்குடி இனத்திலே சிறிதளவிலான நபர்களே காணப்படுகின்றார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் வழங்கி கொள்ளைக்காரர்களாகவும் இவர்களை மாற்றியுள்ளார்கள். ரஃபாவினூடாக நுழையக்கூடிய உணவுப் பொருட்களையும் நிவாரணப் பொருட்களையும் இந்த கொள்ளையர்கள் தொடர்ச்சியாக கொள்ளையடித்து வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஆதரவுக்கு அமைவாகவே இவர்கள் இவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே தற்போது அல்-கஸ்ஸாம் படையினர் களமிறங்கி இவ்வாறு ரஃபா பிரதேசத்தினூடாக கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களை ஒரு வீச்சுக்குள்ளே வசமாக சிக்க வைத்து பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் 20க்கும் அதிகமான கொள்ளையர்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக அல்-குதுஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏனைய கொள்ளையர்களையும் முழுமையாக தட்டி தூக்குவதற்கான வேலை திட்டங்களை பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள்
படையினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் பெய்ட் லாஹியானுடைய வீடொன்றிலே பதுங்கியிருந்த 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் காசாவின் யுத்தகலத்தை முத்தமிட்டுள்ளார்கள். இதேபோன்று அல் கஸாம் படையினர் அல் ஃபுகாரி பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தங்கை வாகனத்தையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல் கஸாம் படையினர் ஒரு மெர்காவா போர்த்தங்கை வாகனத்தையும் புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அதேபோன்று காசா நகருக்கு மேற்கு பிரதேசத்திலே ஒரு வீடொன்றில் பதுங்கியிருந்த 10 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை பூஜ்ய தூரத்தில் அளித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் அல் ஃபுகாரி பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கை வாகனங்களை அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் 4 மெர்காவா போர்த்தங்கை வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் 2 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.